இதில் வந்து அதிமுக வந்து அந்த இபிஎஸ் அந்தால் என்ன நினச்சிட்டு இருக்கானோ எனக்கு தெரியல. இல்லாட்டி அவங்களும் பிஜேபியும் சேர்ந்து என்ன கோல்மால் பண்ணலாமா, இந்த எலக்ட்ரல் மிஷின்ஸ் இவிஎம்ஸை வச்சோ, இல்லாட்டி அந்த 5 மணிக்கு மேலே கோல்மால் பண்ணும் இந்த ஓட் சோரி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களான்னு தெரியாது. இந்த தடவை நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த 2026 ஒரு மாற்றம் வராட்டி அழிவை நோக்கி கொண்டு தமிழ்நாடு செல்கிறது. மறுபடியும் இந்த ஊழல்வாதிகளே தேர்ந்தெடுத்து அவர்களையே மறுபடியும் ஆட்சியாளர்களை அமைத்து இதே இந்த ஊழல் தான் நீடிக்கும். இது வந்து யாருக்கு லாபம்னா அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும். மக்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்க போகிறாங்க. அப்போ மக்கள் நீங்கள் வந்து சிந்திச்சு யோசித்து ஓட் போடுறீங்கன்னா கிடையாது. அந்த கடைசி நேரத்தில் எந்த கட்சி வந்து உங்களுக்கு 2000 5000 கொடுக்குதோ அவங்களுக்கு நீங்கள் போய் ஓட்டை போடுறீங்க. இதுவும் பெரிய தவறு. நீங்கள் வந்து இதை நிராகரித்தாலே போகிறோம், நாடு உருப்படும். ஆனால் இந்த தடவை இந்த 2026 எலெக்ஷன் ஒரு பெரிய அதிசயம் நடக்காட்டி மறுபடியும் இந்த ஊழல்வாதிகளே தான் வருவார்கள். நிஜமாகவே நாட்டுக்காக சேவை பண்ணணுன்ட்டு வரதவங்க வந்துட்டு யாருக்குமே கட்சிகள் வந்துட்டு சீட் கொடுக்காது. அந்த மாதிரி ஆட்களும் அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது யார் கொள்ளை அடித்து அவங்களுக்கு மேலிடத்துக்கு மறுபடியும் கொடுப்பாங்க. இந்த ஒரு இதெல்லாம் நிலைமையை பார்த்துட்டு இந்த எலெக்ஷன் தேவைன்னா நீங்கள் எல்லோரும் நிராகரிக்கணும். இல்லாட்டி அந்த நோட்டான்னு இருக்க பட்டன் அது வந்துட்டு நன் ஆஃப் தி அபவ், தட் இஸ் இந்த பட்டியலில் இருக்க இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க யாருமே எங்களுக்கு பிடிக்கல, அதனால நாங்கள் நோட்டாக போடுறோன்னு சொல்லி செஞ்சீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் இந்த தடவை ஒட்டுமொத்தமாக இது வந்து ஒரு மாற்றத்துக்கு ஒரு பிகினிங்காக இருக்கும். இந்த விஜய் மாதிரி ஒரு ஆட்களை பின்னாலாம் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா அவனோட பர்சனல் லைஃபே சரியில்லை. அவன் வந்துட்டு சொந்த பொண்டாட்டியை வந்துட்டு நாட் வர்த்துட்டுன்னு சொல்கிறான். அப்போ வந்து அந்த பெண்ணும் ஒரு காலத்தில் அவனோட ரசிகை. அந்த பெண் பண்ண தவறு இருந்ததுன்னா இவனை போய் எப்படி காதலிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பெரிய தவறு தான். ஓகே, இன்னும் தெரியாமல் இந்த வந்து பைத்தியக்காரத்தனமாக இந்த ஃபிலிம்காரங்க பின்னால் ஓடுறது வந்து பெரிய தவறு. வணக்கம். கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு என்னோடய உகாதி வாழ்த்துக்கள். டு ஆல் தி மகாராஷ்டிரன்ஸு, ஒரிசா பீப்புள், தெலுங்கர்கள், கன்னடர்கள் யாரெல்லாம் இந்த உகாதி பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்னோடய உகாதி வாழ்த்துக்கள். இப்போது இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆயாச்சு. நான் எதிர்பார்த்தது இவங்க போஸ்ட்போன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, பட் போஸ்ட்போன் ஆகலை. அப்போ வந்துட்டு இது வந்து இப்போ ஆஸ் ஆஃப் நவ் அட்வான்டேஜ் டிஎம்கே, பிகாஸ் எந்த ஒரு கட்சியும் அதோட அலையன்ஸ் இது உருப்படியாக அமையலை. இதில் வந்து அதிமுக வந்து அந்த இபிஎஸ் அந்தால் என்ன நினச்சிட்டு இருக்கானோ எனக்கு தெரியல. இல்லாட்டி அவங்களும் பிஜேபியும் சேர்ந்து என்ன கோல்மால் பண்ணலாமா, இந்த எலக்ட்ரல் இதில் இந்த மிஷின்ஸ் இவிஎம்ஸை வச்சோ, இல்லாட்டி அந்த 5 மணிக்கு மேலே கோல்மால் பண்ணும் இந்த ஓட் சோரி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களான்னு தெரியாது. எந்த ஒரு மாநிலத்திலும் எந்த ஒரு எதிர்கட்சியும் இதை நிஜமாகவே இந்த பிரச்சனையை எடுத்துக்கொள்ள முதல்ல பிரச்சனை நடந்த உடனே அவங்க ஆக்ஷன் எடுக்கலை. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஓட்சோரி ஆயிருக்குது இப்படி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு எதிர்கட்சிகளும் வலுவாக இல்லை. எல்லாருமே நிஜமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரசியலில் இருக்கும் யாரெல்லாம் டிக்கெட்டு போய் தேடிட்டுருக்காங்களோ நீங்கள் போய் பாருங்கள். அவங்க வந்து அந்த கட்சி எந்த கட்சியில் போய் டிக்கெட் கேட்கலாம், முதல்ல பணத்தை கட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சி அவங்களுக்கு பணம் செலவு பண்ணுமான்னு பார்ப்பாங்க, அந்த கட்சி அவன் செலவு பண்ணுவான்னு பார்ப்பாங்க. இது ஒரு பிஸ்னஸ். ஆனால் மக்களும் நாடும் தான் அழியுது இதில். இந்த தடவை நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த 2026 ஒரு மாற்றம் வராட்டி அழிவை நோக்கி கொண்டு தமிழ்நாடு செல்கிறது. மறுபடியும் இந்த ஊழல்வாதிகளே தேர்ந்தெடுத்து அவர்களையே மறுபடியும் ஆட்சியாளர்களை அமைத்து இதே இந்த ஊழல் தான் நீடிக்கும். இது வந்து யாருக்கு லாபம்னா அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும். மக்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்க போகிறாங்க. இப்போது இந்த ஈரான் இஸ்ரேல் யூஎஸ் வாரில் வந்து இந்த போர் தேவையானா கண்டிப்பாக தேவையில்லை. இஸ்ரேலும் அமெரிக்கா அவங்க நினச்சிட்டாங்க வெனிசுவேலா, அமெரிக்கா எப்படி வெனிசுவேலா அவங்களோட தலைவர் தூக்கிட்டு போனாங்களோ கடத்திட்டு போனாங்களோ அந்த மாதிரி
ஈரானோட வாலாட்டலாம்னு நினச்சாங்க. பட் டெஃபினெட்லி நாட். ஈரான் வந்து தக்க பதில் கொடுக்குது. தேவைதான், இது அமெரிக்காவுக்கும் தேவை, இஸ்ரேலுக்கும் தேவை. ஆனால் பாதிக்கப்படுறது யாருன்னா இந்த அமெரிக்க மக்கள். பாவம், ஆக்சுவலி அமெரிக்க மக்கள் வந்து இன்னோசன்ட் பீப்புள். நான் அந்த மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க, இந்தியன்ஸு அவங்களெல்லாம் விட்டுருங்க. பட் பேசிக்காக அங்கே இருந்த மக்கள், தட் ரெட் இண்டியன்ஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப அப்பாவிகள். நிறைய அமெரிக்கன்களுக்கு படிப்பறிவு கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த படிக்கிறதுக்கு வசதி கிடையாது. ஒரு 10-12 கிளாஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு லோன் எடுத்து படிக்கணுன்னா நிறைய அமெரிக்கர்களுக்கு இந்த வசதி கிடையாது. அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து நிஜமாகவே நம்ம இந்தியாவில் இருக்கவங்க எவ்வளோ பேருக்கு நிஜமாகவே நம்மளுக்கு எவ்வளோ வாழ்வாதாரம் மச் பெட்டர் சம்டைம்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ப்ளஸ் அந்த வெதர், அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்ஸ். இப்போ ரொம்ப குளிராக அடிக்கும் போது அவங்களுக்கு நிஜமாகவே அந்த ஹீட்டர்ஸ் இல்லாட்டி பாவம் அந்த குடும்பங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். அதே யூரோப்லேயும் இப்போ அந்த யூரோப் இஸ் டிபெண்டிங் ஆன் த கேஸ் ஃப்ரம் த மிடில் ஈஸ்ட் அண்ட் ஃப்ரம் ரஷ்யா. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த யுக்ரைன் போரால அதுவுமே ஒரு பிரச்சனையில் இருக்குது. அப்போது இதில் கஷ்டப்பட போகுது எங்கே, உலகம் எங்கும். இட்ஸ் இஸ் ஜஸ்ட் நாட் இந்தியா இல்லாட்டி இல்லை, எல்லா ஊர்லேயும் மக்கள் தான் கஷ்டப்பட போகிறாங்க தவிர்த்து, அதுவும் பாமர மக்கள். பெரிய பணக்காரர்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது, அரசியல்வாதிகளுக்கு அசல் பாதிப்பே இருக்காதுன்னா அவன் வந்து பல தலைமுறைகளுக்கு கொள்ளையடித்து வச்சுருக்கான் அவங்க குடும்பம் நடக்கிறதுக்கு. அப்போ மக்கள் நீங்கள் வந்து சிந்திச்சு யோசித்து ஓட் போடுறீங்கன்னா கிடையாது. அந்த கடைசி நேரத்தில் எந்த கட்சி வந்து உங்களுக்கு 2000 5000 கொடுக்குதோ அவங்களுக்கு நீங்கள் போய் ஓட்டை போடுறீங்க. இதுவும் பெரிய தவறு. நீங்கள் வந்து இதை நிராகரித்தாலே போகிறோம், நாடு உருப்படும். ஆனால் இந்த தடவை இந்த 2026 எலெக்ஷன் ஒரு பெரிய அதிசயம் நடக்காட்டி மறுபடியும் இந்த ஊழல்வாதிகளே தான் வருவார்கள். எங்கள் மாதிரி நாங்களாம் பேசுகிறோம். பட் வந்துட்டு எங்ககிட்ட இந்த ஈவன் இந்த பேசிக் என்னென்னா ஒரு தொண்டனை நம்ம நிற்க வச்சானா எவ்வளோ பேர் பணம் எதிர்பார்க்காமல் நிற்கிறாங்கன்னா அதில் ரொம்ப சொல்பம். அந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. நான் வந்து 2021 எலெக்ஷனில் பார்த்தேன். எல்லாம் வருதவெல்லாம் என்ன கேட்குறான், நீங்கள் 10 லட்சம் கொடுக்குறீங்களா, 40 லட்சம் கொடுக்குறீங்க எலெக்ஷன் நிற்கிறதுக்கு செலவு பண்ணுறதுக்குன்னு. அதில் தான் அவங்க குறிக்கோளாக இருக்காங்க. தவிர்த்துட்டு அந்த 10,000 அந்த டெபாசிட் பணம் 10 20 எவ்வளோ அதை கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த பணமும் நம்ம செலவு பண்ணணும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எண்ணத்தில் யாருமே வரதில்லை. அந்த கட்சியை வச்சோ இல்லாட்டி அந்த எலெக்ஷனை வச்சு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம், இதுதான் இன்றைக்கு மக்கள் நிறைய பேர் பர்சன்டேஜ். நிஜமாகவே நாட்டுக்காக சேவை பண்ணணுன்ட்டு வரதவங்க வந்துட்டு யாருக்குமே கட்சிகள் வந்துட்டு சீட் கொடுக்காது. அந்த மாதிரி ஆட்களும் அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது யார் கொள்ளையடித்து அவங்களுக்கு மேலிடத்துக்கு மறுபடியும் கொடுப்பான்னு சொல்லி இந்த ஒரு இதெல்லாம் நிலைமையை பார்த்துட்டு இந்த எலெக்ஷன் தேவைன்னா நீங்கள் எல்லோரும் நிராகரிக்கணும். இல்லாட்டி அந்த நோட்டான்னு இருக்க பட்டன் அது வந்துட்டு நன் ஆஃப் தி அபவ், தட் இஸ் இந்த பட்டியலில் இருக்க இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க யாருமே எங்களுக்கு பிடிக்கல, ஆகல நாங்கள் நோட்டாக போடுறோன்னு சொல்லி செஞ்சீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் இந்த தடவை ஒட்டுமொத்தமாக ப்ளஸ் கேரளா ஆல் த பீப்புள் இது வந்து ஒரு மாற்றத்துக்கு ஒரு பிகினிங்காக இருக்கும். தட் இஸ் மக்கள் எல்லாரும் நிராகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள் விழிப்புணர்வு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது வந்தாலே அரசியல் கட்சிகள் கொஞ்சம் அந்த நிதானத்தை மெயின்டைன் பண்ணுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம். இந்த வந்துட்டு இந்த ஏப்ரல் 2023 எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் இப்போவும் எங்கள் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறேன்னா இந்த எலெக்ஷன் நடக்கக்கூடாது. அதுக்கு மீறி நடந்தால் ஏதோ ஒரு பேராபத்து வரும்போது இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதிசயம் நடக்கணும் இந்த ஊழல்வாதிகளெல்லாம் ஒழிக்கிறதுக்கு. இது வந்து இதெல்லாம் நம்மளுக்கு அப்பாற்பட்டது. கடவுள்னு சொல்கிற அந்த சக்தியால் தான் இதெல்லாம் செய்ய முடியும், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, இப்படி இருக்கிச்ச ஒரு சூழ்நிலையில் இந்த போர் வேறு நடந்துட்டுருக்கு. நிறைய ஏஜென்சிஸ், கேஸ் ஏஜென்சிஸ் வந்து நாங்கள் இப்போ புக்கிங் எடுக்கிறது இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போய் சொல்லுது, இல்லை எல்லாம் சரியாக இருக்குது. இப்போது இந்த மோடிக்கு இந்த எலெக்ஷன் முக்கியமாக இல்லாட்டி நாடு முக்கியமாக, நாட்டு மக்களோட வாழ்வாதாரம் முக்கியமான அவருக்கு வந்து எலெக்ஷன் தான் முக்கியம். ஏன்னா அவருக்கு வந்து அவரோட பவர் பாலிட்டிக்ஸ்க்கு அவர் வந்து இன்னும் விட அவரோட ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டுருக்காங்க. கொஞ்சமாவது
அங்கே ஒரு போர் நடக்குதே, நம்மளுக்கு வந்து கேஸு எரிவாயு தட்டுப்பாடு இருக்குது, அதை பற்றி நம்ம யோசிக்கலாமா? அது யார் அந்த மினிஸ்டர்ஸ் கன்சர்ன் ஃபார் ஆல் தீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பழைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். இந்த மோடி கவர்மெண்ட் வந்து நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் வெளியாட்களை தான் வந்து முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ், அதாவது மந்திரி பதவி வந்து அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த அனுபவமே இல்லாத அவங்களுக்கு என்ன அனுபவம் நிறைய இருக்குதுன்னா, இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நாட்டை கொள்ளடிக்கிற அனுபவம் தான் அவங்களுக்கு இருக்குது. அப்போது ஒரு நல்ல பிரதிநிதியை இந்த மோடி தேர்ந்தெடுத்ததுக்காக அவங்க கட்சியிலன்னா கிடையாது. அவர் யார் ஜால்ரா அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் ப்ளஸ் 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 என்னெல்லாம் வேலைகள் அவருக்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் பதவி கொடுத்துருக்காரு. யார் அது? இந்த பூரி, ஹர்தீப் பூரி யார்? அவர் வந்து ஒரு பிம்ப், ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் பிம்ப். அப்போது அந்த மாதிரி ஆட்களை தான் பதவி கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போது நம்மளுக்கு சுப்பிரமணிய சுவாமி பிடிக்குதோ பிடிக்கலோ அது வேறு விஷயம். ஓகே, என்னை பொறுத்தவரையிலும் ரொம்ப நல்ல மனுஷன், ஒரு அறிவாளி. அவரோட ஹெல்ப்பால் நீ வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு, அது எப்படி ஒரு டாக்டர் சுவாமி அவ்வளோ அறிவு இருக்கு, அவர் இந்த ஆளோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாமல் இவருக்கு சப்போர்ட் பண்ணாரோ, இது ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஏன்னா சுவாமி வந்துட்டு அவருக்கு இருக்க வாட் இஸ் கான்டாக்ட்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பட் ஹி ஹஸ் ஃபெயில்டு சம்வேர். இந்த மோடி எனக்கு முதல் காலகட்டத்தில் நல்லா தெரியும், சுவாமி வந்து மோடி அப்படி சப்போர்ட் பண்ணார். ஆனால் இப்போ சுவாமி அவர் வந்துட்டு நான் தவறு செய்துட்டேன்னு சொன்னால் இது எப்பேற்பட்ட ஒரு பெரிய தவறு. நாட்டையே நீங்கள் வந்துட்டு பலி கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரி ஒரு பிரதம மந்திரி நான் பார்த்ததே கிடையாது. நான் வந்து ஜவஹர்லால் நேரு டைம்லேருந்து நான் பார்க்குறேன், நெஹ்ரு டைம்லேருந்து நான் பார்க்குறேன். தட் இஸ், நேரு கெட்டவரும் நல்லவரும், பட் he was not so dumb. இந்த பந்தா பண்ணுறது, இந்த மோடி மாதிரி பண்ணுற பந்தா, இந்த ட்ரெஸ்ஸிங்கு இதெல்லாமே தேவையான கண்டிப்பாக தேவையில்லாத இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. எதுக்காக அவர் வந்து இஸ்ரேல் போனார் 2 நாள் பிஃபோர் த வார், February 26? எதுக்கு அங்கே போனார்னா ஏதோ ஒரு பெரிய மர்மம். அப்போ வந்து அவருக்கு தெரியாமல் இருக்காது, இந்த வந்து ஈரான் அடிக்கிறது கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது, ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, ஏதோ ஒரு பெரிய தப்பை மூடி மறைக்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு பெரிய நாடகம் ஆடிக்கொண்டு, இதில் யார் பலிக்கடானா அப்பாவி மக்கள். அதனால் இந்த மக்கள், நான் எப்பவும் சொல்கிற மாதிரி, நீங்களாம் யோசிங்க யாரை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இந்த விஜய் மாதிரி ஒரு ஆட்களை பின்னாலாம் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா அவனோட பர்சனல் லைஃபே சரியில்லை. அவன் வந்துட்டு சொந்த பொண்டாட்டியை வந்துட்டு நாட் வர்த்துட்டுன்னு சொல்கிறான். அப்போ வந்து அந்த பெண்ணும் ஒரு காலத்தில் அவனோட ரசிகை. அந்த பெண் பண்ண தவறு இருந்ததுன்னா இவனை போய் எப்படி காதலிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பெரிய தவறு தான். ஓகே, இன்னும் தெரியாமல் இந்த வந்து பைத்தியக்காரத்தனமாக இந்த ஃபிலிம்காரங்க பின்னால் ஓடுறது வந்து பெரிய தவறு. அதுக்கு நல்லாரும் கெட்டவங்க நான் சொல்ல மாட்டேன், நல்லவங்களும் இருக்கிறார்கள். பட் அந்த நல்லவர்கள் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ். அப்போ வந்து இன்றைக்கி ஓப்பனாகவே அவருக்கும் அந்த பையனுக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் ஒரு விவாகரத்து நடக்கிறது. அதில் பெண்கள் கண்ணு திறக்கணும். அந்த சொந்த மனைவியை பற்றி அவன் தப்பாக பேசும்போது, இந்த மக்கள் அவனோட தற்குறிகள் பேசும்போது அதை கேட்டுட்டு ரசிச்சுட்டு இருக்கானே, அப்போ எப்பேற்பட்ட கொடூர புத்திக்காரன் அவன் என்று. இதை புரிஞ்சிக்காமல் மக்கள் வந்துட்டு அண்ணன், மாமா, அதுக்கப்புறம் ஒரு சில காதலன் சொல்லி பேசுகிறாங்களே, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலம், ரொம்ப கேவலம். நம்ம தமிழ்நாட்டு பண்பாட்டுக்கே இது ரொம்ப கேவலம். ஓகே, ஒரு இந்தியா கலாச்சாரத்துக்கு இது ஒரு ரொம்ப கேவலம். அங்கெல்லாம் பார்க்கலாம் இந்த 2026 எலெக்ஷன் எப்படி போக போகுது. நான் வந்துட்டு நிற்பேனும் எலெக்ஷன் நிற்க மாட்டேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னும் என் கடவுள் எனக்கு உத்தரவு கொடுக்கல. இந்த உத்தரவு கொடுத்தா தான் நான் நிற்கிறதா இருந்தேன். பட் வந்துட்டு இப்போ வந்து இது நாள் மட்டும் எனக்கு இன்னும் உத்தரவு கிடைக்கல. நாளைக்கு என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. ஓகே, பட் நான் இப்போவும் மக்கள்கிட்ட பணிவாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ப்ளீஸ் டோன்ட், இந்த ஊழல்வாதிகள், ஊழல் கட்சிகள், எந்தெந்த கட்சி ஆட்சியிலிருந்து இந்த மந்திரிகள், எம்எல்ஏக்கள், பழைய எம்எல்ஏக்கள், பழைய மந்திரிகளை மறுபடியும் தேர்ந்தெடுக்காதீர்கள். ஏனென்றால் அந்த ஊழலில் உங்களுக்கும் ஒரு பங்கு வரும் நீங்கள் அவங்களை தேர்ந்தெடுத்தால். நன்றி, வணக்கம். Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions, Singanallur, Coimbatore.